வெல்கம் டு ட்ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா திருச்சி காட்டூர் அம்மன் நகரில் நிற்கிறோம். காட்டூர் அம்மன் நகரில் நமக்கு இடம் கிடைக்காது. ஏன்னா அது வந்து ஒரு விஐபி ஏரியா. அந்த ஏரியாவில் மெயின் ரோட்லலாம் ஒரு சதுரடி 8,000 10,000 சொல்லுவாங்க. இந்த இடத்துல கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வீடே விலைக்கு வருது. 2,000 சதுரடி வீடு. கிழக்கு பார்த்த மாதிரி அமையுது. கிழக்கு பார்த்த மாதிரி வீடு அமையாது. அதாவது கீழே கிழக்காக இருக்கும், மாடியில் வடக்காக இருக்கும். அப்படி ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது. அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வரோம். வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளை எங்களை எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வீட்டுக்கு முன்னாடி உள்ள கார்டன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து ஒரு 5 அடி ஹைட்டில் இருக்கும். ஃபுல்லாக மார்பிள்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த வீடு கட்டி அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் வீடு தெளிவாக இருக்குது, இன்னைக்கு கட்டின மாதிரி இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது ஒரு செட் அவுட் ஏரியா. இப்போ இங்கே ஹாலுக்கு நம்ம போக போகிறோம். இது வந்து பியூர் தேக்கு. இதெல்லாம் கை வேலைப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணது. இது பியூர் தேக்கு, நல்ல கை வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு இப்போ பயன்படுத்திருக்க பொருள்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான பொருள் பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா இது சொந்தத்துக்காக கட்டின பில்டிங். இது ஃபுல்லாக எல்லாமே மார்பிள்ஸ் தான். ஒன்று அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. மண்ணில் கட்டின பில்டிங்கு. வீடு வந்து இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்கிறது நான் சொன்னால் தான் தெரியும். அந்தளவுக்கு உங்களுக்கு வீடு நல்லா தெளிவாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சுருக்காங்க. கீழே 2 பெட்ரூம் இருக்கும், மாடியில் 2 பெட்ரூம் இருக்கும். மாடி வந்து ஒரு ஆஃபீஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பூஜை அறையை நம்ம பார்க்குறது. இது ஒரு டைனிங் ஹால். இது ஒரு பெட்ரூமு. இது ஒரு பெட்ரூமு. மொத்தம் 2 பெட்ரூமுக்கு கீழே இது ஹால். வீடு நல்ல தரமாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம். இது முன்னாடி இருக்க கார்டன் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வீட்டுக்கு 2 EB கனெக்ஷன் இருக்குது. 2மே 3 பேஸு. கீழே ஒரு கனெக்ஷன், மாடிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. காவிரி வாட்டர் இருக்குது, போர் வாட்டர் இருக்குது. 2க்குமே தனி டேங்க் வச்சு மேலே ஏறிட்டு இருக்குது. இப்போ நம்ம மாடிக்கு போக போகிறோம். இது மல்லிகைப்பூ செடி போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே நிறைய செடிகள் வளர்க்குறாங்க வீட்டில். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். மெயின் ரோட்டில் இருந்து வண்டி தெரியுது பாருங்க, வண்டி போகிறது தெரியுது பாருங்க. அதாவது தஞ்சாவூர் பைபாஸ் இது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த வீடு கட்டி ஒரு 6-7 வருஷம் தான் இருக்கும். இது மல்லிகைப்பூ போட்டிருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறோம். இதில் மாடியில் வந்து அவங்க தற்சமயம் ஆஃபீஸாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது நம்ம அட்வொகேட் ஆஃபீஸாக கூட நம்ம பயன்படுத்த முடியும். இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும், மாடி வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி தான் சொல்கிறாங்க. அம்மன் நகரில் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு. ரேட்டை பொறுத்தவரையும் பார்ட்டி டு பார்ட்டி பேசிக்கலாம். பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அம்மன் நகரில் அமைகிறது ரொம்ப கஷ்டம். இதை வந்து ஆஃபீஸாக கூட பயன்படுத்திக்கலாம். விருப்பம்லாம் கான்டெக்ட் பண்ணுங்கள், கம்மியான விலை வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி.